ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبي إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக மோமீன்களாக பிறக்க செய்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக தமது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருள் நிறைந்த இந்த உம்மத்தில ஒரு அங்கத்தினர்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிந்து கொண்டிருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். காரணம், அருள் நிறைந்த இந்த உம்மத், அருளுக்கு பஞ்சமே இல்லாத ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல நாமெல்லாம் இருப்பதனால அந்த ரசூலுல்லாஹ்க்கு வரக்கூடிய அந்த அருள், அந்த கிருபை, அந்த ரஹ்மத் உம்மத்தினர்களாகிய நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அதை நாமெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ரசூலுல்லாஹ் நமக்கெல்லாம் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எது எதெல்லாம் பங்கீடு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்த்தால், சஹாபாக்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, பிதாக்கா அபி உம்மியா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை பார்த்ததோடு சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னங்க, பிதாக்கா அபி உம்மி, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணம். ஏன்னா தாய் தகப்ப இல்லாம நாமெல்லாம் வர முடியுமா? நாம வர முடியாது. தாய் தகப்பனுங்கிற அந்த நிஸ்பத், ஒரு தொடர்பு, அதை வச்சுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மள இந்த துனியால கொண்டு வந்திருக்கிறான். ஆனா சஹாபாக்களுக்கு அந்த தாய் தந்தையோட உயர்வு தெரியுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன சொற்கள், ஹதீஸ், குர்ஆன், இது மாதிரியான விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னதே முதல்ல சஹாபாக்கள்கிட்ட தானே. தாய் கூட எப்படி இருக்கணும், தகப்பன் கூட எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய மார்க்கம் இஸ்லாம் சொன்ன மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நாமெல்லாம் இபாதத்துகள்ல, வணக்க வழிபாடுகள்ல நாம நம்மளை ஆழ்த்தி கொண்டு, நம்மளை நினைத்து கொண்டு எவ்வளவோ விஷயங்கள்ல நாம ஈடுபட்டு அந்த அல்லாஹ்வை நெருங்கலாம். அந்த சொர்க்கத்துல உயர்ந்த மகாம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த சொர்க்கத்தையும் அடையலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிட்டாங்க, அந்த சொர்க்கம் உங்களுடைய தாயுடைய காலடியில. எங்க கொண்டு போயிட்டாங்க சொர்க்கத்தை? எங்க நாம தொழுகை, வணக்க வழிபாடுகள், நோம்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும்,
எவ்வளவு அமல்கள் நாம செய்தாலும் அந்த அமல்களுடைய நோக்கம் என்ன? சொர்க்கம். வேற ஏதாச்சும் நோக்கம் இருக்குமா? யாருக்காச்சும் ஏதாச்சும் நோக்கத்தை கேட்ட என்ன சொல்லுவாரு? எங்க சொர்க்கம் தான் எங்களுக்கு வேணும், நரகம் வேணாம். நரகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த நரகத்துடைய ஜுவாலைகள், அந்த நெருப்புடைய அனல்கள், அதனுடைய கங்குகளை ஒரு நிமிடாதி கூட நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது. அல்லாஹ் நம்மளை அதை விட்டு பாதுகாக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறாங்க. எப்படி? நாம துவா கேட்கக்குள்ள, யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக 3 தடவை எவர் கேட்கிறாரோ அந்த நரகம் அல்லாட்ட சொல்லுவா, இவரை என்கிட்ட கொண்டு வந்துடாது. யார்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறாரு? அவரு அல்லாட்ட கேட்கிறாரு. அல்லாவுடைய படைப்புல நாமும் இருக்கிறோம், நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்குது. அந்த நரகம் பயப்படும்ல, நம்ம பாதுகாப்பு அல்லாட்டையில கேட்கிறோம். அல்லாஹ் தான அந்த நரகத்தை படைச்சிருக்கிறான். அதனால நாம யார பயப்படல, டைரக்டா நரகத்தை பயப்படல. நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நரகம் அது இஷ்டத்துக்கு நம்மளை என்னங்க செய்யும்? அது இஷ்டத்துக்கு நம்மளை சுட்டு எரிச்சிருமா அந்த நரகம்? சுட்டு பொசிக்கிடுமா அந்த நரகம்? அப்ப நரகத்தை கூட்டு பயம் இல்லையா? நிச்சயமா பயப்படணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? 3 தடவை யாரு இப்படி கேட்பார துவாவு அந்த நரகத்துல போடவே அல்லாஹ் மாட்டான். அதே போல யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, சொர்க்கத்தை கொடுப்பாயாக, சொர்க்கத்தை கொடுப்பாயாக 3 தடவை கேட்டாலும் அந்த சொர்க்கம் அல்லாஹ்ட்ட டிமாண்ட் பண்ணுது. சைலண்ட் டிமாண்ட். எப்படி பண்ணுது? யா அல்லாஹ் இந்த நபர் என்கிட்ட வர்றதுக்கு ஆசைப்படுறாரு, அவரை நல்ல அமலை செய்ய வச்சு என்கிட்டயே அமிச்சிடு. எதுங்க பேசுது? சொர்க்கம் பேசுதுங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுது. நம்மளை எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் ஆக்கி விட்டுருக்காங்க பாத்தீங்களா? இங்கேயே நம்மள நரகவாதியா சொர்க்கவாதியாக டிக்ளரேஷன் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். We can judge itself. நாம பார்த்துக்க வேண்டியதான். நரகவாதியுடைய செயல் நம்மள வெளியாகுதா, சொர்க்கவாசியுடைய செயல் நம்மகிட்ட வெளியாகுதா? நாம ரெண்டையுமே பார்த்தா நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாம யார்? ஒரு கால் நரகவாசிகளுடைய செயல் பொய், புறம், கோல், பித்னா, ஃபசாத், திருடுறது, கோல் சொல்றது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, தொழுகைக்கு பாங்கு சொன்னாலும் திருப்பி பார்க்காம பள்ளியாச சைடே வராம உலாத்துறது. இதெல்லாம் எங்க போறதுக்கு உண்டான அடையாளம்? அப்ப நம்ம அழகான போல 5 வக்து தொழுவு வரும், ரமலான் மாசத்துல நோம்பு பிடிக்கிறோம், வசதி வாய்ப்புகள் இருந்தா ஹஜ்ஜி செய்யலாம் ஆயில ஒரு தடவை. அதே போல காசு பண வசதிகள், நகை நட்டுகள் நம்மகிட்ட இருந்தால் 100க்கு 2.5% கொடுத்திருக்கணும். அல்லாஹ் தான் சொல்றான். இப்படி சில பல விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மளுக்கு கொடுத்ததுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு என்கிட்ட தானே வரணும். நான் தானே உங்களை படைச்சிருக்கிறேன், உங்களை பரிபாலித்து கொண்டு இருக்கிறேன், உங்களை நடமாட விட்டுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது கொடுத்த எனக்கு தெரியும்ல உங்கள்ட்ட என்ன வெளியாக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியும்ல. அப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் மூலமா நம்மளுக்கு சொல்லிட்டான். இது ஹராம், இது ஹலால். தெளிவான ஒரு விளக்கத்தை ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்த பிறகு அதுக்கு மீறி நம்ம செயல்கள்ல ஈடுபட்டால் நாம முடிவு பண்ணிக்க வேண்டியதா நாம சொல்லக்கூடிய இடம் எது? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? செயல்கள் நம்மளை வெளிப்படக்கூடிய அந்த செயல்களே போதும் நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடிய இடம் எது? காரணம் என்ன? நம்மள அந்த ஒரு காலம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த நரகத்தின் பால் கொண்டு சேர்த்தால் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். உலகில வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏங்க நாம துவா கேட்கிறோமா இல்லையா? நம்மளுக்கான ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்களே.
காலில் முள்ளு தச்சா தாங்காத நபியை நம்மளுக்கு தானே எல்லாம் கொடுத்திருக்கிறான். எத்தனோ நபிமார்கள் வந்தாங்க, 1,80,000 நபிமார்கள் அந்த துனியால வந்துட்டு போனாங்க. அதுல சிலருடைய உம்மத்துக்களை அல்லாஹ் எப்படி அழிச்சு ஒழிச்சு மக்கி மண்ணோட மண்ணாக்கி ஒண்ணுமில்லாம தவிடு பொடியா ஆக்குறது அல்லாஹ் தானே. ஆனா நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல இருக்கிறதுனால நமக்கு ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுன்னு அல்லாஹ் கேட்டுட்டே வந்துட்டாங்க. நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அந்த இரவுகள்ல நாம செய்யக்கூடிய அமல்களை ரசூலுல்லாஹ்விடம் காட்டப்படுகிறது. அதே சரி, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. இப்ப என்னுடைய அமலை பார்க்கறாங்கன்னா, இப்ப நான் நல்ல அமல் செய்திருந்தால் போன வாரம் வியாழக்கிழமை இருந்து இந்த வாரம் வியாழக்கிழமை வரை தொழுகையில பாப்பந்தியா பெர்ஃபெக்டா நான் இருந்திருந்தால், பொய் பேசல, கோபம் பேசல, கோல் சொல்லல, ஜினா செய்யல, வட்டி உங்கல, மதுபானம் அருந்தல, அந்நிய பெண்ண திரும்பி கூட பார்க்கல, அப்படி நான் வாழ்ந்திருந்தால் சந்தோஷப்படுறாங்களா ரசூலுல்லாஹ்? என்னுடைய ஹக்குல துவா செய்யறாங்க ரசூலுல்லாஹ். அதே என்னுடைய பட்டோடைய ரசூலுல்லாஹ் காட்டக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன பத்திங்களா மேல உள்ள விஷயங்கள், அது எல்லாத்தையும் நான் செய்திருந்தான் பாத்தத்தோட வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு எனக்காக துவா செய்யறாங்க. அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இவரை விட்டு வை கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய புடி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப வெரி 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 டிஃபிகல்ட். அல்லாஹ் புடிச்சா தப்ப முடியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்க்கறான், நம்மள விட்டுறான். சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் பார்க்கறான், நம்மள விட்டுறான். ஏனைய உம்மத்துகள்ல இதே ரசூல்மார்கள் நபிமார்கள் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தஜ்ஜல்ல கோபம் வரக்குள்ள, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்யக்குள்ள, நபியே நீங்க நவந்துக்கிடுங்க, வேற ஊருக்கு போயிடுங்க, இவங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிற தூக்கி தலைகீழ புரட்டிட்டாங்க. இருக்கா இல்லையா வரலாறு? ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டானா? நீங்க போயிடுங்க நபியே, நீங்க அந்த ஊருக்கு போயிடுங்க, அந்த ஊரை விட்டு வந்து போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன் இவங்களே. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னானா? சொல்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டாங்க, வேணாயா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை நீ இப்படி அழிச்சிடாது, ஏனைய உம்மத்துகள் அழிச்ச மாதிரி என் உம்மத்தை அழிச்சிடாது கேட்டுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால அல்லாஹ் நம்மளை விட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறான். யாருக்காண்டி விட்டு இருக்கிறான்? நம்ம ரசூலுல்லாஹ் காண்டி விட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் நமக்காக மெஹராஜ் போனாங்க. யாருக்காண்டி போனாங்க? அல்லாஹ் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க. ரசூலுல்லாஹ் நான் வர்றேன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்து கொண்டிருக்கிற பேருபகாரங்களை, இஹ்சானாத்துகள், அந்த கிருபைகள், இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? இவ்வளவு இஹ்சானாத்துகள் செய்யறான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அந்த ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை வருமா வராதா? அதானங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு, ஏனைய நபிமார்களுக்கு வந்துச்சு ஆசை. என்ன வந்துச்சு? ஏன்னா இப்படியா நீ என்ன பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, உட்கார வைக்கிறது, எந்திரிக்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது நீயா? அப்படித்தாங்க இருக்கு ஹதீஸ் ஷரீஃப்ல. நாம இஷ்டத்துக்கு நாம எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் நம் மீது இல்லாவிட்டால், அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது இல்லாவிட்டால், அல்லாஹ்வுடைய கிருபை நம் மீது இல்லாவிட்டால் என்ன கரியாவோ நாம் அல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது, அந்த கிருபை நம்மளை முன்னோக்கி இருந்துகிட்டே இருக்குது, அந்த ரஹமத் நம்மளை முன்னோக்கி இருந்துகிட்டே இருக்குது. காரணம் ரசூலுல்லாஹ் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் உங்களுடனே ரசூல் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ரசூல் தெரியுமா அவங்க? அல்லாஹ் சொல்றான், எப்பேற்பட்ட ரசூல்? அல்லாஹு அக்பர். அந்த ரசூலுக்கு கால்ல, உங்க கால்ல முள்ளு தச்சா அவங்களுக்கு தாங்காது. ஏங்க நாம தெருவில் நடந்து போறோம், வயக்காட்டுல நடந்து போறோம், ஏதோ ஒரு இடத்துல நடந்து போறோம், ஏதோ ஒரு முள்ளு நம்ம கால்ல முள்ளு தச்சுட்டா நம்ம வாப்பா அம்மாக்கு தெரியாது.
நகமும் சதையா இருக்கக்கூடிய நம்ம நண்பனுக்கு தெரியாது, அண்ணன் தம்பி உறவுக்கு தெரியாது. ஆனா நம்ம கால முள்ளு தச்சா ரசூலுல்லாஹ்க்கு தாங்க. அதனால சொல்றான் அல்லாஹ் எப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ்ங்க அவங்க. அப்ப நம்மளை கொண்டு நரகத்துல போட்டா விட்டுருவாங்களா அவங்க? அவங்க விடுவாங்களா பாவா? அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடலாமா? நாம இஷ்டத்துக்கு நம்ம செயல்பாடுல செய்யலாமா? அப்படி இல்லை, அப்படி இல்லை, காரணம் இல்லை. அந்த ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்து அந்த அமல்கள் நம்ம சிந்தனை செலுத்தி அந்த அமல ரசூலுல்லாஹ்வுக்காண்டி செஞ்சு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட சொர்க்கத்துக்கு போகணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே 1,80,000 உம்மத்தினர்களுடைய பட்டோலைகள் நிக்குமே, அங்கே கோடான கோடி உம்மத்துகள் அங்க நிப்பாங்களே யா ரசூலல்லாஹ், அந்த உம்மத்துகள் நிக்கக்கூடிய அந்த கூட்டத்துல உங்களை எங்கடா வந்து பார்க்கிறது? நமக்கெல்லாம் என்னங்க ஆசை இருக்குது? சஹாபாக்களுடைய ஆசையை பார்த்தீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆசையை பார்த்தீங்களா? எப்படி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வளவு கூட்டணிக்குள்ள நாளை மாஷர் மைதானத்தில் 1,80,000 நபிமார்களுடைய அந்த உம்மத்தினர்களை அல்லாஹ் தஆலா எந்திரிக்க வச்சிருவான், நம்மளை சேர்த்து எழுப்பிடுவான். எல்லாமே நிற்போம். அந்த கூட்டங்கள் நிக்கக்குள்ள கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு கூட்டம் நின்றாலும் சரிதான், எத்தனை உம்மத்து நின்றாலும் சரிதான், எத்தனை நபி நின்றாலும் சரிதான், எனக்கு உங்களை தான் பார்க்கணும். எங்க கண்ணு யாரை தேடும்? ரசூலுல்லாஹ்வை தாங்க தேடும். சஹாபாக்கள் அப்படித்தானே வாழ்ந்து இருக்கிறாங்க. தாயை தகப்பனை பத்தி கவலைப்படல, கட்டின மனைவியை பத்தி கவலைப்படல, பிள்ளைகளை பத்தி கவலைப்படல, வியாபாரத்தை பத்தி கவலைப்படல. கவலை ஃபுல்லா ரசூலுல்லாஹ். அவங்க போக்கஸ் ஃபுல்லா ரசூலுல்லாஹ்வை தான் முன்னோக்கி நின்றுச்சு. அதனால தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரணும் அன்ஹும் அல்லாஹ் டைட்டில் கொடுத்தான் அவங்களுக்கு. யாருக்கு டைட்டில் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான் டைட்டில். எப்பேற்பட்ட டைட்டில்? ரலியல்லாஹு அன்ஹும் வரணும் அன்ஹும். அல்லாஹ் கொடுக்கிற அந்த டைட்டில், அந்த டைட்டில் எப்படி வாங்கினாங்க அந்த சஹாபாக்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்லே கிடந்தாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்கலன்னா சிரிக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடலன்னா சாப்பிட மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க எந்த நிலையில இருந்தாலும் வந்துருவாங்க, எங்க உட்கார்ந்தாலும் முடியாந்துருவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் மிம்பர் படியில ஏறி சொல்றாங்க, பயானி பேசிட்டு இருக்கிற அமருங்கள் உட்காருங்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதை கேட்ட எந்தெந்த சஹாபாக்கள் எந்தெந்த வீதிகள்ல வந்துட்டு அங்கங்க உட்கார்ந்துட்டாங்களா? அதுல சில சஹாபாக்கள் உள்ள வர்றாங்க, ஒரு கால உள்ளார ஒரு கால வெளியில பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களே உட்கார சொன்னாங்க, இல்ல ரோட்ல வர்றவங்களை உட்கார சொன்னாங்களா? இல்ல, சொல்லுல வந்துச்சு உட்காருங்கள். எப்படிங்க அமல் செஞ்சாங்க அவங்க? எப்படி இருந்துக்கிறாங்க பாத்தீங்களா சொல்லிட்டு. அதனால இவங்களுடைய அந்த போக்கஸ், அவங்களுடைய நினைப்புக்குள்ள சொர்க்கமோ பானாரோ தேனாரோ கூர்லீன்களோ அழகான பெண்மணிகள் அவங்க சிரிச்சாக்க அந்த பல்லுடைய ஒளி. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், என்ன ஆச்சு? ஜிப்ரீல், என்ன உணவு அழகான ஒரு வெளிச்சம் வந்துச்சு, என்ன? இல்லையா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் இருந்த ஊரின்கள் ஒரு தடவை எட்டி பார்த்து லேசா சிரிச்சாங்க. அப்ப அவங்களுடைய அழகு என்ன? அவங்க எப்படி இருப்பாங்க? நாம செய்யக்கூடிய இபாதத்துகள் அவங்களுக்கு அழகு பெருகி ஏறுது. நாம செய்யக்கூடிய இபாதத்துகள்ல அவங்கள எல்லாம் அழகுபடுத்திட்டே இருக்கலாம். செய்யறது நாம அமலு, நம்மளுக்காண்டி அவங்கள அழகுபடுத்திட்டு இருக்கலாம். ஆனா சஹாபாக்களுக்கு ஊர்ல நினைப்பே கிடையாது. ஊர்ல போய் பார்க்கணும், அவங்கள்ட்ட கொஞ்சணும், அங்க போய் பாலார குடிக்கணும், தேனார குடிக்கணும், அழகான நடையில், அதெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடையாது. ரசூலுல்லாஹ் எங்க இருப்பாங்களோ அங்க நாங்க இருக்கணும். காலம் முழுவதும் நாங்க இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கூட இருந்தோமா இல்லையா? அதே போல நாளை மறுமையிலேயே ரசூலுல்லாஹ் கூட நாங்க இருக்கணும், சொர்க்கத்திலேயே நாங்க ரசூலுல்லாஹ் கூட தான் இருக்கணும். அதைத்தான் நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஒரு சஹாபிய பெண்மணி போர்க்களத்துக்கு தன்னுடைய தகப்பன், தன்னுடைய மகனார்
தன்னுடைய கணவர் போயிட்டாங்க. இந்த பெண்மணி வீதியில வர்றாங்க. என்ன கேள்விப்பட்டு வர்றாங்க? அந்த போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இதை கேட்டுட்டாங்க அந்த பெண்மணி. வீட்டுல இருக்க முடியல. எங்க போயிருக்கிறது? வாப்பா போயிருக்கிறாரு, கணவர் போயிருக்கிறாரு, புள்ள போயிருக்கிறாரு, அதை பத்தில கவலை இல்லை. ரசூலுல்லாஹ் ஷஹீதாகிட்டு போயிட்டாங்க. சில செய்திகள் வந்துருச்சு. அதை கேட்டு வீட்டுல இருக்க முடியாம அந்த வீதியில நடந்து வர்றாங்க அந்த பெண்மணி. ஹதீஸ் ஷரீஃபை எடுத்து பாருங்க. வரக்குள்ள கேட்கிறாங்க, எய்தாப்புல வர்றவங்க சொல்றாங்க, போர்க்களத்துல வரக்கூடியவர்கள், உன்னுடைய தகப்பனார் அந்த போர்க்களத்துல ஷஹீதாகி விட்டார், அதை பத்தி எனக்கு கவலை இல்லையே, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க. உங்களுடைய கணவரும் அந்த போர்க்களத்தை ஷஹீதாகி விட்டார், பரவாயில்லையே, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? மூணாவது போர்க்களத்தையே நெருங்குறாங்க. அப்ப சொல்றாங்க, உன்னுடைய மகனாரும் இறந்துட்டாரு, ஷஹீதாகிட்டாரு. அப்படியா? ஏன் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? எனக்கு என்னங்க இஷ்கு, என்னங்க காதல் அவங்களுக்கு, எப்படிங்க அந்த முகப்பத் அவங்களுக்கு வந்துச்சு? வந்து நிக்கிறாங்க. அந்த பெண்மணியை ஒடுங்க ரசூலுல்லாஹ் வரட்டும் கிட்ட. 3 பேர் ஷஹீதாகி கிடக்குறாங்க. பாப்பாவை பார்த்து கத்தல, கணவனை பார்த்து கத்தல, புள்ளைய பார்த்து அழுது புலம்பல. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, சந்தோஷம் வந்துச்சு, போது எனக்கு நான் வீட்டுக்கு போறேன். இது அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? ரசூலுல்லாஹ் நல்லா இருந்தா போதும் எங்களுக்கு. என் கணவரோ என் பிள்ளைகளோ என் தாய் தகப்பனோ எனக்கு கவலை இல்லை. அவங்களாம் எனக்கு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல, தொழுகை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஜகாத்தை இப்படி கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கல, நோம்பை இப்படி வைங்கன்னு சொல்லிக் கொடுக்கல, ஹஜ்ஜிக்கு போங்கன்னு சொல்லிக் கொடுக்கல, எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுத்தது யாரு? ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாங்க, உள்ளத்துல ஒரு ஆனந்தம் வந்துச்சு, சந்தோஷமா திரும்பி போயிட்டாங்க. அப்பேற்பட்ட பெண்மணிகள், அப்பேற்பட்ட சஹாபாக்கள், அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? பாலாறு தேனாறு இல்லை, ரசூலுல்லாஹ். அதுதான் கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹ், கோடான கோடி மக்கள் உம்மத்தில் நிற்பாங்களே, உங்களை நாங்க எங்க பாக்குறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா சிரிச்சுக்கிட்டு, ஆயிஷா, நான் ஹவுஸில் கவுத்தில் நிற்பேன்னு சொல்லல, தராசி நிற்கப்படுற இடத்துல நிற்கிறேன்னு சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னுடைய உம்மத்தினர்கள் சிலர் பாவம் அதிகமா செய்ததன் காரணமாக சிராத்துல் முஸ்தகின் பாலம், அது என்ன பாலம்? 6 அடி பாலமா, 5 அடி பாலமா, 4 அடி பாலமா? தலை முடியை விட மெல்லியது, வாளை விட கூர்மையானது. எப்படிங்க நடக்கிறது? இங்க நம்ம செய்யக்கூடிய அமல் நம்மளை நடத்தி கூட்டு போகும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமானவர்களாக இந்த துனியால நம்ம வாழ்ந்தால் பாலம் என்னங்க எவ்வளவு மெல்லி சேர்ந்தா நம்மளுக்கு என்னங்க கூட்டு போறதா? அல்லாஹ் நம்ம யாரு கூட்டு போவா? அல்லாஹ் கூட்டு போவா. அப்ப அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு, அந்த ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சு நாம வாழ்ந்தா அந்த மெல்லிய பாலம் நம்மளுக்கு தேவையில்லை. தலை முடியை விட அந்த மெல்லிய பாலம் நம்மளுக்கு தேவையில்லை. 10 அடி பாலம் போட்டாலும் சருகி உழுவோம் கீழே, அங்க தப்ப முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சில உம்மத்தினர்கள் பாவத்தின் காரணமாக அந்த சிராத்துல் முஸ்தகின் பாலத்துல நடக்கக்குள்ள சருகி விழுகுவார்களே, அந்த நரகத்துடைய அடியில முதுமை சுமந்து கொண்டு அடிப்பேன். அவர்களை பாதுகாப்பதற்காக யாரங்க பாதுகாக்கிறாங்க? அவர்கள் தான், நாம தாங்க அவர்கள். யாரோ ஒருவர்கள் இல்லாத நானா இருந்தா என்ன செய்யறது? நீங்களா இருந்தா என்ன செய்யறது? நாம பயான கேட்கக்குள்ள யாரோ ஒருவர் நடக்கிறார், இல்லாத நான் இருந்தா என்ன கதியாவேன்? அதான் சஹாபாக்கள் அழுதாங்க. சஹாபாக்கள் அழுதுல சொர்க்கவாசியின் பேர் சொல்லியாச்சு, அசரத்தில் முபஸ்ஸரால கொண்டு வந்தாச்சு. சொர்க்கத்துக்கு நன்மாரைய சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க வாழ்நாள் முழுவதும். எல்லாமே சொல்லியாச்சு, எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல கொண்டு அழுகை என்ன? சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுதான். ஆனால் அல்லாஹ் மாத்திட்டா. நம்மள செயல்கள் ஏதாச்சும் தவறுதலா வந்துட்டு அதை கொண்டு அல்லாஹ் நம்மளை கண்டிச்சா நம்ம என்ன செய்யறது? கவலைப்பட்ட அழுதார்கள் சஹாபாக்கள்.
உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவங்க யாருங்க? தின்னூரைன், நபியுடைய 2 மகளை கல்யாணம் முடிச்சவங்க. அஸரத்துல் முபஸ்ஸரா, 10 சஹாபாக்கள், நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் லிஸ்ட்ல வர்றாங்க. 3வது கலீஃபா குலஃபாய ராஷிதீன், எவ்வளவோ டைட்டில் அவங்களுக்கு. உஸ்மானே கனி, பேர் என்ன? இந்த குர்ஆனை கோர்வை செய்தவர்கள். இப்படி பல அந்தஸ்துகள் சிறப்புகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஜன்னத்தில் பக்கிய கிராஸ் பண்ண அழுதுகிட்டே இருப்பாங்க. எடுத்து பாருங்க வரலாறு. ஜன்னத்தில் பக்கி இருக்குது, அடக்கம் பண்ண இடம் இருக்குல்லப்பா, அந்த கபரிஸ்தான் இருக்குது, அதை கிராஸ் பண்ண அழுதுகிட்டே இருப்பாங்க. தார தார தாரையா அழுவார்கள். பக்கத்தில் இருந்த தோழர்கள்லாம் கேட்பாங்க, அமீருல் மூமினீன் ஏன் அழுகுறீங்க? என்னத்துக்காக அழுகுறீங்க தோழரே? உங்களுக்கு யோசனை இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கு மறந்து போச்சா? இந்த மஞ்சில், இந்த கபர் நம்மளுக்கு நலவை கொடுத்தால் அதுக்கு பிறகு நம்மளுக்கு எல்லாமே வெற்றி தான். கபர்ல நம்மளுக்கு நல்ல செய்திகள் சொல்லப்பட்டு, அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டு, நன்மாரைய நம்மளுக்கு கூறப்பட்டு, நாமுக்குள் அரூஸ், புது மன மாப்பிள்ளை போல் தூங்குகள் அல்லாஹ் சொல்லுவாரு, மலக்குமார்கள் சொல்லுவாங்களே, அது மாதிரி நாமல் இருந்தால் நாளைக்கு மாஷல்லி சந்தோஷமா அல்லாஹ் எழுப்புவான். கேள்விகளுக்கு இல்லை. அதுக்கு பிறகு நம்மளுக்கு நரகத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. நேரடியா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானே. அந்த நிலையில இருக்கக்கூடிய முதல் மஞ்சில், அந்த முதல் இடம் எது? கபர். இது நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்கும். அது இஷ்டத்துக்கு தான் அது நடக்கும், நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு அது நடக்காது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. அவங்களை அடக்கம் பண்றதுக்கு வர்றாங்க சஹாபாக்கள். ஃபர்ஸ்ட் குழி தோண்டியாச்சு. தோண்ட பிறகு பார்த்து சஹாபாக்கள் பேசுறாங்க, ஓ கபரே, உஷாரா இருந்துங்க. யாரை கொண்டு வந்து வைக்க போறோம் தெரியுமா? எங்களுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய ஈரப்பத துண்டு அவங்க கொண்டு வந்து வைக்க போற. உஷாரா ஏறினா உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, பாவா யார்கிட்ட ஆர்டர் போடுறீங்க நீங்க? நான் பல பேரை பார்த்துட்டு, பல கோடான கோடி பேரை பார்த்துட்டு, அவர்கள் எப்படி வர்றார்களோ அப்படி நான் நடந்துக்கிடுவா. அப்படித்தான் எனக்கு உத்தரவு. எப்படி வர்றாங்களோ அப்படி நடந்துக்குவேன். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபரு சில பேரை ஹக் பண்ணும், சில பேரை இப்படி முடிச்சிடும். இந்த விழா எலும்பு இந்த விழா எலும்பு அப்படி ஜாயின் ஆயிடும். என்னங்க கபரு? கபருடைய லைஃப் என்ன? கபருடைய வாழ்க்கை. அதனாலதான் சஹாபாக்கள் நன்மாராயம் கூறப்பட்டாலும் சஹாபாக்கள் அந்தஸ்து இன்னைக்கு நாம சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுக்கப்புறம் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லியே ஆகணும். சுன்னத்து நம்மளுடைய சுன்னத்து இல்ல, அகீதா. அவங்க பேரை சொன்னா ரலியல்லாஹு, அந்த அளவுக்கு அவங்க சொல்லப்பட்டாலும் ஏங்க அவங்க அழுதாங்க? ஏன் பயப்பட்டார்கள் அவங்க? யாருக்கு பயந்தார்கள் அவங்க? கபருக்கு பயப்படுவாங்களா அவங்க? நரகத்துக்கு பயப்படுவாங்களா அவங்க? ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஈமான பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்காங்க அந்த சபையில. கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், உமரே நாளைக்கு கபர் உங்களை நெருக்கல என்ன செய்வீங்க? யார் அந்த உமர்? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தெருவுல வந்தா ஷைத்தான் இன்னொரு தெருவுல போவான். ஹதீஸ் ஷரீஃப். உமர் ரலியல்லாஹு தஆலா, இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன் பாத்தீங்களா, என் கூட ஷைத்தான் இருக்கிறான். இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாரும் கூட ஷைத்தான் இருக்கிற ஹதீஸ் படிக்க நம்ம கூடவே இருக்கிறான். ரத்த நாளங்களை ரத்த நாளங்களை ஓடுவான். அவனுக்கு பேர் யாரு? ஷைத்தான். என்னங்க எங்கள்கிட்ட போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்க கூடாது. நான் ஹதீஸ சொல்றேன். என்னையே சொல்லிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னையே சொல்லிக்கிட்டேன், என் கூட ஷைத்தான் இருக்கிறான். எப்பதான் அவன் அவருவா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையில நிக்கக்குள்ள கியாமுல உங்க கூட நிப்பான், ருக்குல உங்க கூட நிப்பான், சஜிதா செய்யக்குள்ள அவன் நவுந்துருவாங்க. அவனுக்கு பிடிக்காத ஒரே ஒரு செயல் என்னங்க? சஜிதா. அதுக்கு தான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இரவுக்கு தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். மெஹராஜுடைய அந்த இரவு எல்லா வணக்க வழிபாடுகளும் இபாதத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துனியால கொடுத்தா.
இந்த தொழுகையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கொடுத்தா வச்சிக்க யார சொல்லலாம். உங்களை கூப்பிட்டதே இதுக்குதான். நீங்க என்ன பத்தி சஹாபாக்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய அந்தஸ்து உயர்வு என்ன, என்னுடைய ஏசானாத்துகள் என்ன அப்படிங்கிறத நீங்க சஹாபாக்கிட்ட சொல்லிட்டீங்க. அந்த சஹாபாக்களுடைய உள்ளம் என் மீது காதல் வந்துருச்சு. அவங்களுக்கு எப்படி காதல் வந்துருச்சு? இப்படியா அல்லாஹ் ஏசான் செய்யறான் நம்மளுக்கு, நம்ம கூட இப்படியா அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, சோறு உங்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் சொல்லிட்டான். நம்ம சோறு உங்கிற பாவா சாப்பிடுற சாப்பாடுல இருந்து இரவு தூங்கி காலையில முழிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படி துவா ஓசனா காலையில ஏச்சதோட அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பஅதமா அமாதனா வ இலைஹின் நுசூர், காலையில எந்திரிச்சதோட ஓதக்கூடிய துவா. அப்படி என்ன அர்த்தம் ஹஜ்ரத்? என்ன அர்த்தம் சொல்லுங்க சட்டு. ஐயத்த ஆக்குன என்னைய ஏன்னா தூக்க சிறிய மௌத்துன்னு ரசூலுல்லாஹ் தான சொன்னாங்க. நேத்து இரவே நான் மௌத்தா ஆயிட்டேன், நான் மௌத்தா போயிட்டு தூக்கம் சிறிய மௌத்துன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அந்த மௌத்தா எல்லாம் நீடிச்சு கொடுத்துதான் என்ன கொண்டு அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம அந்த ஹயாத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மளுக்கு பிச்சையா கொடுத்து காலையில கண்ணா அப்படி திறக்க வச்சுட்டான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துவால. நீங்க மையத்தா தாங்க நைட்ல இருந்தீங்க, மையத்தா தாங்க தூங்குறீங்க, காலையில அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹயாத்தை உங்களுக்கு இரவனா பிச்சையா கொடுத்ததுனால நீங்க கண்ணை முடிச்சீங்க. அந்த முடிச்ச பிறகு துவா ஓதுங்க. இரவு ஃபுல்லா மையத்தா இருந்த என்னையே ஹயாத்தாக்குனிய யா அல்லாஹ், அந்த மையத்தை விட்டு பாதுகாத்து ஒரு நேரம் வரும், உங்க மாப்பா எழுப்புவாரு, உம்மா எழுப்புவாங்க, பையன் எழுப்புவான், பொண்டாட்டி எழுப்பாடி எந்திரிக்க மாட்டேன். அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டாங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம். இந்த மெஹராஜ் இரவுல நம்மள எதுக்கு கூடி இருக்கிறோம்? இந்த மெஹராஜ் இரவை ரசூலுல்லாஹ் மெஹராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. உங்களுக்கு வரலாறு தெரியும், நான் அதை பேச வரல. என்னை விட ஆலிம் ஷாக்களுக்கு ரொம்ப சிறப்பா தெரியும், வருஷம் பேசியிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனாங்க. முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், 4, 5, 6, 7, அதுக்கப்புறம் சித்தத்துல் முன்தஹா, அதுக்கப்புறம் அர்ஷ், அதுக்கப்புறம் குர்சி. அது பெரிய வரலாறு, அழகான கிஷா. அது அழகான முறை சொல்லியிருப்பாங்க, அதை நான் சொல்ல வரல. அது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த தொழுகையில மெஹராஜ் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல. ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்த பிறகு, மெஹராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாலும் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் சஹாபாக்கள். என்ன செஞ்சாலும் ஆசைப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்களோ நானும் செய்கிறேன், என் ரசூலுல்லாஹ் செஞ்சா நானும் செய்யணும். ரசூலுல்லாஹ் செய்யல திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பேர் சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சது எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஒரு முறை உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீதியில போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு இடத்துல அப்படி குலுங்கி அப்படி போறாங்க. பக்கத்துல வந்த தோழர்கள் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன், ஏன் இந்த இடத்துல குலுங்கி போறீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க. இல்ல, நான் ரசூலுல்லாஹ் கூட இந்த இடத்துல ஒரு தடவை வந்தேன், இந்த இடத்துல நடக்கக்குள்ள இங்க ஒரு ஈச்ச மரம் இருந்துச்சு, அதுல ஒரு கிளை இருந்துச்சு, அந்த கிளைக்காக ரசூலுல்லாஹ் குளிச்சு போனாங்க. இப்ப நான் குளிக்கிறேன். ஏங்க என்ன அப்படி இது? அப்ப ஈச்ச மரம் இருந்துச்சு, அப்ப அந்த கிளை இருந்துச்சு, இப்பதான் ஈச்ச மரம் இல்லை, கிளை இல்லை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் குளிச்சாங்க, நான் குளிக்கிறேன். என்ன அந்த காதல், அது என்ன இஸ்காது? அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு போயிட்டு இருக்கிறாங்க, திரும்பி பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, திரும்பி பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. பக்கத்துல வந்து தோழர்கள் கேட்டாங்க, யாருமே உங்களை கூப்பிடலையே, யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கணும், சும்மா திரும்பி பார்ப்போம் நம்ம, யாருமே உங்களை கூப்பிடலையா அமீருல் முஃமினீன், ஏன் திரும்பி பார்த்தீங்க? இல்லையா தோழரு, இந்த இடத்துக்கிட்ட ஒரு தடவை நான் வந்துட்டு போல பின்னால ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க,
அலியேன்னு கூப்பிட்டாங்கன்னா திரும்பினேன், ரெண்டாவது அலியேன்னு கூப்பிட்டாங்க திரும்பினேன், அதனால நான் திரும்புறேன். இப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க இல்லை எனக்கு பத்தி கவலை இல்லை. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாலும் பிரியமா ஆசையா ரசூலுல்லாஹ்வுக்காகவே செய்தார்கள். அந்த சஹாபாக்கள் அந்த அமல்களை பிரியத்தோடு யாருக்காண்டி செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. வலது காலில் செருப்பு மாட்டணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி சீவணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு புடி தாடி வைக்கணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்ணுக்கு சுருமா விடணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பெரிய சாயா போடணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வலது கருத்தை முற்படுத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 கையை கழுவுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மிஹராஜ் இது எல்லாம் யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்ப நாம வேண்டாம் செய்யாம இருக்கிறோம். நம்ம பல பேர் செய்யறது இல்லை. பெரிய வருத்தத்துக்குரிய செயல். ரசூலுல்லாஹ் சுன்னத்துல ஒரு அலட்சியம் நம்மகிட்ட இருக்குது. பரல தொழுதத்தோடு எஞ்சி ஓடுற வெளியில பரல தொழுதத்தோடு என்னங்க பள்ளிவாசல் என்னங்க? பள்ளிவாசலோட தொடர்புடையவர், பள்ளிவாசல தொடர்புடையவர் இருக்கிறார். அவர் தான் சிறந்தவர். பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு, எப்படி வர்றோம் நாம? வேக வேகமா ஒளிவு எடுத்துட்டு 4வது ரக்காத்துல அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டியாச்சு. வேக வேகமா 4 ரக்காத்தை தொழுதுட்டு அஜித் துவா கேட்டு முடிச்சதோட ஆமீன் சொல்றோமா இல்லையா வெளியில போயிடுறோம். என்னங்க இதுல என்ன சொல்றாங்க? ஃபாஸ்ட் லைஃப். இதுக்கு பேர் என்ன? அட இது ஃபாஸ்ட் லைஃப். அதுக்கப்புறம் கபரு மாசல் வேஸ்ட் லைஃபா போயிடுமே. இங்க ஃபாஸ்டா போகக்கூடியது அங்க வேஸ்டா போயிடுச்சுன்னா அட கொஞ்ச நேரம் உட்கார்றதுல என்னங்க இருக்குது? தொழுகக்கூடிய மகத்துவம் தான் என்னங்க? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தொழுகையை கொடுத்ததுடைய நோக்கம் தான் என்னங்க? இதான் இப்ப சொல்லு. சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருந்த ஆசை, ஆவல். இப்படி எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு ஏசான் செய்யறானா? இப்படி எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு பேரு பாக்குறானா? நைட்டு தூங்க வைக்கிறது அல்ல, காலைல எழுப்புறது அல்லாவா? எப்படி கேட்கிறாங்க? காலைல நைட்டு தூங்க வைக்கிறது யாரு? அல்லாஹ். காலைல எழுப்பி விடுறது அல்லாஹ். சோறு உங்க ஊட்டி விடுறது எப்படி? ஹதீஸ் என்ன அது? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆதஅமனா வ ஷகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன். துஆவை நீங்க தமிழ்ல எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுக்காக நம்ம அரபில ஓதுறாங்க, அஜித் பாருங்க. நீங்களும் வீட்டுல சாப்பிட்டு ஓதுவீங்க, அதை கொஞ்சம் தமிழ்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. யா அல்லாஹ், இது மதுரமான இந்த உணவை தண்ணீரையும் எனக்கு என் கூட இருந்து ஊட்டி விட்டாயே. ஊட்டி விட்டானே, அங்க இருந்துகிட்டு இல்லை. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஆனா ஊட்டி விட்டானே, அந்த தண்ணீரை எனக்கு குடிக்கிறதுக்கு ஊட்டி விட்டானே. அவன் எவ்வளவு கிட்டால வந்திருக்கிறான். நம்மளுக்கு தண்ணீரை நாம சொல்றோம், நம்ம தண்ணி அப்படியே சோத்தை வச்சுக்கிட்டு அதுல ஆணத்தை ஊத்தி அதை கறியை வச்சு அதுல ஒரு பொரியலை வச்சு அப்படியே கையை பேசஞ்சு திங்கிறோம். என்னங்க நான் தானங்க சாப்பிட்டேன், நான் தானங்க சோறு சாப்பிட்டேன், நான் தானங்க சாம்பார் ஊத்துறேன், நான் தானங்க பொரியல் திட்டேன். ஆனா நீ தான் பார்த்துட்டு யாரு இல்லைன்னா நீ தான் உன் முன்னாக்கதான் சோறு வச்சு, நீ தான் சத்தைய சோறு வச்ச, நீ தான் கைய வச்ச, நீ தான் பசஞ்ச, நீ தான் திண்டு. நான் இல்லைங்கள. உனக்கு இந்த கூட்ட 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 தூக்கக்கூடிய இறக்கக்கூடிய அந்த அசைவுகள் அண்ணல் கூவதல் இல்லாஹி ஜமீஆ. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய ஆற்றல் அசைவுகள் எனக்கு சொந்தம். ஆற்றல் அசைவுகள் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இல்ல உண்மையிலேயே ஒண்ணுல இருக்கக்கூடிய அந்த குவத், அந்த பவர், அந்த எனர்ஜி உனக்கு மட்டுமே சொந்தமா இருந்தா 20 வயசுல ஒரு பாறாங்கலை தூக்குறு, 40 வயசுல இன்னொரு ஆளை கையை பிடிக்க சொல்ற, 60 வயசுல தம்பி நீ தூக்கு பாக்குற, 80 வயசுல திரும்பி கூட அதை பார்க்க மாட்டேங்கிற. அந்த பவர் உங்களை லெஸ் ஆகுதா இல்லையா? பார்வையில உள்ள அந்த பவர் கொஞ்சம் லெஸ் ஆகிட்டே இருக்கிற வயசாவே. அப்ப கேட்குதல் தன்மை உங்களை இருக்கக்கூடியது லெஸ் ஆகிட்டே இருக்குதா இல்லையா? செயல்படக்கூடிய அந்த செயல்கள் உங்களை இருக்கக்கூடிய லெஸ் ஆகிட்டே இருக்குதா இல்லையா? இளமையா இருக்கக்குள்ளதான் புதுமையில இருக்குதா? இல்லவே இல்லை. அன்னைக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன். எங்க மாமா அவங்கள போய் பார்த்தேன். ஒரு காலு ஒரு கை, அவங்களுக்கு அந்த வாதம் சொல்லுவாங்க, அது கையை கால தூக்க முடியாது. போய் பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு வந்தேன். போன வாரம் போனல அப்ப நல்லா நடந்தாக, கையை காலம் நல்லா அசைச்சு ஜாலியா பேசினாக. அதே கையால எடுத்து டீ கொடுத்தாக, அவங்களும் டீ கொடுத்தாக, எல்லாமே செஞ்சாங்கல்ல.
ஏன் இப்ப அவங்க கையை அவங்களே தூக்க முடியல? இந்த எனர்ஜி, இந்த பவர், இந்த குவத் இவர்களுக்கு சொந்தம் இல்லை, நமக்கு சொந்தம் இல்லை. சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். இதுதாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எது எதெல்லாம் நம்மள வெளிப்படுதோ இது எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு சொந்தப்படுத்தினாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நாம கைய ஆட்டல, நம்ம இஷ்டத்துக்கு நாம பார்க்கல, நம்ம இஷ்டத்துக்கு நாம கேட்கல, நம்ம இஷ்டத்துக்கு நாம பேசல, நாம இஷ்டத்துக்கு நாம ஹயாத்தாவும் இல்லை. எல்லாமே யாரு? அல்லாஹ் கூட இருந்து அந்த சிஃபத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை பார்க்க வைக்கிறது அல்லாஹ், கேட்க வைக்கிறது அல்லாஹ், பேச வைக்கிறது அல்லாஹ், நடக்க வைக்கிறது அல்லாஹ், உடுக்க வைக்கிறது அல்லாஹ். அதத்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க, எடுத்து ஹதீஸ பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க. அதனால ரசூல் எங்களுக்கு இருந்து மதுரமான உணவை ஊட்டி விட்டாயே, அந்த அல்லாவுக்கே எல்லாம் போகணும். அரசியல இருக்கக்கூடிய அல்லாஹ் ரிமோட் கண்ட்ரோலால எங்களுக்கு ஊட்டி விட்டானே சொல்லல. கூட இருந்து நம்ம ஊட்டி வரவங்க எங்கேயாச்சும் தூரமா இருக்கணுமா கிட்ட இருக்கணுமா? இப்ப மனைவி அடுப்பாங்குள்ள இருக்கிறாங்க, அவங்கள சொல்லதான் கரெக்டா இருக்கும். மனைவி எங்க இருக்கிறாங்க? அடுப்பாங்குள்ள இருக்கிறாங்க. நாம ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்க அங்க சாப்பிடுறாங்க, இல்ல நம்ம இங்க சாப்பிடுறோம் வச்சுக்கிட்டுங்களேன். யாரோ ஊட்டி வந்தாங்க, என்னங்க செய்றீங்க? இப்பதாங்க என் மனைவி ஊட்டி விட்டாங்க. பச்சை பொய் இல்லையாது? மனைவி பக்கத்துல இருந்து அவங்க ஊட்டி விட்டா அதை சொல்லலாம், ஆமா ஊட்டி விட்டாங்கன்னு. அவங்க அடுப்பாங்கல்ல உட்காந்து ஊட்டியா விடுவாங்க, கையா விட போய் கையா நீண்டுகிட்டே கையை வந்து அன்னைக்கே ஊட்டி விட சொல்லிடுவான். ஐயோ மனைவி இல்லை, ஜின்னா இருப்பா இல்ல சைத்தானா இருப்பா, கையா வந்து நீட்டி வராது. மனைவிக்கு இன்னொன்னு சொல்ற கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிக்கு நீங்க ஒரு பானமோ அல்லது ஒரு உணவோ, இட்லியோ தோசையோ பரோட்டாவோ ஏதோ ஒண்ணு எடுத்து ஒரு கவலம் ஊட்டினால் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். இன்னைக்கு மனைவி எங்க வீட்டுல சாப்பிடறான்னு தெரியல, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சாப்பிட்டு படுத்துக்கிட்டு மொபைல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், உள்ள வந்து நாடகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இவர் வீட்டு உள்ள போறாரு, இவரே அடுப்பா குளிக்க போறாரு, இவரே சட்டியை திறந்து சோற வைக்கிறாரு, ஆனந்த ஊத்துறாரு, பொரியல வைக்கிறாரு, திட்டு போய் உட்காந்து படுக்கிறாரு. அது உள்ள வர்ற மாதிரி கேட்கணும். போலாம் ரூமுக்கு போய் கதவை ஒரு தட்டணும், மே கம்மிங். எஸ் வந்தா எஸ் இல்லையா பாயத்துல வாடி ஹால்ல தான். இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க மனைவிமார்களுக்கு, நீங்க ஊட்டி விட எப்படி சொல்றாங்க, நீ தனியா உட்கார வச்சு சோறு கொடுக்காது, அவங்க கிச்சன்ல உட்கார வச்சு அவங்க சோறு கொடுக்காது, அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்க, பக்கத்துல உட்கார வச்சுக்க ஒரு அளவுக்கு அவங்க பாவம் நம்மளுக்காண்டி கஷ்டப்பட்டு சோறாக்கி ஆனந்தாச்சு இவ்வளவோ செஞ்சு வைக்கிறாங்களே. ஒரு கவலை சோற ஊட்டினா என்ன, இவர் வீட்டு உள்ள போக்கலையே காக்கில இஞ்சி திட்டுற மாதிரியே போற. இஞ்சி எழுதி இஞ்சி திட்ட சொல்லுவாங்க தெரியுமா? என்னத்த சொல்லுவாங்க? குரங்கையா சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது சரியா. இவர் வீட்டு உள்ள போக்குள்ளேயே கடையில உள்ள கோவம், தெருவுல உள்ள கோவம், நண்பன் மீது உள்ள கோவம், குடும்பத்தில் உள்ள கோவத்தை கொண்டுகிட்டு வீட்டுக்கு போறாரு. இவரை பார்த்ததோட அவனுக்கு இருந்த ஆசை, தேட்டம், முகப்பத் காணா போயிடும். ஆனாடா இவன் பக்கத்துல உட்காந்து சோறு தின்னா நடக்குமா? அது தேவையே இல்லை. நீ அங்கேயே உட்காந்து தின்னு, நான் கிச்சன்லயே உட்காந்துட்டு. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு குடும்பங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பக்கத்துல உட்கார வச்சுக்கிறதுக்கு நீங்க சாப்பிடுக்குள்ள ஒரு கவலை சோறை நீங்க ஊட்டி விட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய சந்தோஷம் ஒரு கவலை சோறுல இருக்குங்க. அல்லாஹ் எப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போறீங்க, வீட்டு உள்ளார போறீங்க, உங்களுடைய தாயோ தகப்பனோ நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஒரு புன்முறிவுல ஒரு சிரிப்பை சிரிக்கிறீங்க. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜி எத்தனை லட்சம் பாவா இப்ப ஹஜ்ஜிக்கு? 7.5 to 8 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. என்ன அதுல எந்த காலத்துல ஹஜ்ஜிக்கு போறதே தெரியலையே. 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ஹஜ்ஜி நெருங்குது. அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா வீட்டுல போய்மா என்ன பாருமா, வாப்பா என்ன பாருங்க, இதை பாரு சிரிக்க, உலகானே சிரிப்பாரு, பல்லே தெரியாது சிரிப்பாரு. அந்த சிரிப்பை ரசூலுல்லாஹ் சொல்ல. வீட்டுக்கு போகக்கூடிய சலாத்தோடு போகக்கூடிய தாயோ தகப்பன வீட்டுல இருந்தால் அவர்களை பார்த்து ஒரு பொன்முறையில ஒரு சிரிப்பை சிரித்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜி. 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்க இருந்து அங்க போய் ஃபித்னா பேசி ஃபசாது பேசி ஏதோ ஒரு செயலை செஞ்சு ஹஜ்ஜையில் கூடலிச்சா கூடலையா தெரியாது. நாளைக்கு மறுமைக்கு போனப்பட்டா தெரியும் நாம செஞ்ச ஹஜ்ஜி கூடலிச்சா கூடலையா. அது வரைக்கும் இங்க தெரியுமா? பேரை நம்ம போட்டுடலாம், ஹாஜி, ஹாஜி ரஹீமு,
ஹாஜி சத்தாரு, ஹாஜி ரப்பு, ஹாஜி கலீலுல்லா, ஹாஜி பாசா, இப்படி பேரை போட்டுக்கலாம் பாவா. ஆனா இவர் ஹாஜியா இல்ல ஹாஜி இல்லையான்னு நாளைக்கு மறுமையில தான் அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் நம்மளெல்லாம் பாதுகாக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஹஜ்ஜ நசீபாக்கணும். அந்த ஹஜ்ஜ மக்பூலான ஹஜ்ஜ, அல்லாஹ் ரசூல் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா நமக்கு ஆக்கணும். அதே போல நம்மளுடைய சொந்த பந்தங்கள், குடும்பத்தார்கள், நம்மளுடைய முஸ்லிமான மூமியான ஆண் பெண் அனைவர்களுக்கு அல்லாஹ் ஆக்கட்டும். ஏன்னா விசாலமா துவா செஞ்சு அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா. நீ எல்லாத்தையும் கேட்கறியா, உனக்கு நான் கூப்பிடுற, நீ வந்துரு. அல்லாஹ்வுடைய பழக்கம் எப்படி? ஒரு முஸ்லிமுக்கு நீ கேட்கறியா, உன் சொந்த பந்தத்துக்கு நீ கேட்கறியா, அவ்வளவு பேர் தயாளனா, நீ உன்னோட தயாளன் நான்பா, நீ வா முதல்ல. ஏன்னா மெஹராஜை விட்டு ஒரு எதை எதையோ பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. இதுதான் மெஹராஜ். தொழுவுறது, தொழுகையில இவ்வளவு பெரிய குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள், பொண்டாட்டிட பேச்சுவார்த்தை இல்லை, தகப்பன திரும்பி கூட பாக்குறது இல்லை, சொந்த பந்தங்கள்ட்ட பேச்சுவார்த்தை இல்லை, கொடுக்கல் வாங்கல சரியில்லை. நாம என்னங்க தொழுது பிரயோஜனம்? எல்லாமே சரியா இருந்து தொழுவ வந்தா தாங்க அது மெஹராஜோடைய தொழுகையாகும். அதுக்குதான் சொல்ல வர விஷயங்கள். இந்த முடிச்சிடுறேன். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நாளைய மறுமையில 2 நபர் இருப்பார் அல்லாஹ்வுக்கு முன்னாடி. 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருவர் பாவங்களே அவர்கிட்ட அதிகமா இருக்கும். அவருடைய தராசுக்குள்ள என்ன இருக்கும்? பாவங்கள் நிரம்பி வலிஞ்சிடும். ஒரே ஒரு நன்மை தான் வச்சிருப்பான். ஒரே ஒரு நன்மை தான் அவன்கிட்ட இருக்கும். 99 பாவ மூட்டைகள். அப்படியே மன கவலையில அந்த நன்மையை வச்சுட்டு நிற்பான். இன்னொருத்தன் நல்லா கூப்பிடுவான். அவன் எப்படி தெரியுமா இருப்பான்? 99 நன்மைகள், ஒரே ஒரு பாவம். சொர்க்கத்துக்கு 100% வேணும்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 99 நன்மையை வச்சுக்கிட்டு ஒரு ஆளு ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறார், சொர்க்கத்துக்கு போக முடியல, இந்த ஒரு நன்மை அவனுக்கு வேணும். இன்னொரு ஆள் எப்படி நிற்கிறாரு? 99 பாவங்களை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நன்மையை வச்சுட்டு இருக்கிற, 99 நன்மை அவருக்கு வேணும். அவருக்கு ஒரே ஒரு நன்மை தான் வேணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ். அந்த நன்மை தீமைகள் நெருக்கப்படுகிறது. எல்லாத்தையும் அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவரு போறார், 99 பாவம் உள்ள ஒரே ஒரு நன்மை கையில உள்ளவர் அந்த நபரை நோக்கி போறார். எனக்கு உனக்கு ஒரு நன்மை தான் குறையுதா? ஆமாப்பா, ஒரே ஒரு நன்மை வேணும். யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் நான் கேட்கக்குள்ளதான் நகையை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். தகப்ப அந்த இடத்துல ஓடுவா, தாய் அந்த இடத்துல ஓடுவா, கட்டின மனைவி அந்த இடத்துல ஓடுவா, பெத்த பிள்ளைகள் அந்த இடத்துல ஓடுவார், நண்பன் அன்பன் எல்லாமே விட்டு ஓடுவார். அதுக்கு பேர் மைதானம். ஏன்னா நன்மை எல்லாத்துக்குமே வேணும். இவன் ஒரே ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவான். யார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு பாப்பா, அப்படியே நின்றுவான். இந்த ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, 99 பாவத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நன்மை. இவன் போவான், ஏப்பா உனக்கு ஒரு நன்மை தானே வேணும், எனக்கு ஒரே ஒரு நன்மை தாப்பா இருக்குது, நான் இதை வச்சு என்ன செய்ய, இந்த ஒரு நன்மை நீ எடுத்து நீ போ சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த ஹதீஸ், அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு நன்மை உனக்கு கிடைச்ச பிறகு ஆனந்தத்துல, ஏன்னா 100% ஆச்சா இல்லையா, ஓடுவா சொர்க்கத்தை நோக்கி. அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு போக சொல்லிடுவான். இவனுக்கு ஏற்கனவே 99, இந்த ஒரு நன்மையை கொடுத்தாச்சு, டோட்டல் என்ன ஆச்சு? 0. ஜீரோக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்குதா? 2 0 போட்டா 3, 10 0 போட்டு ஒருத்தர் செக் கொடுக்குறாரு, அதுக்கு வேல்யூ இருக்குதா? இல்ல 15 0 போட்டு இன்னும் ஒருத்தர் செக் கொடுக்குறாரு, அதை விட்டு பேங்க்ல போட முடியுமா? முன்னாடி ஒன்னே ஒண்ணு போட்டா அதுதாங்க வேல்யூ. அதே மாதிரி இவர் என்ன செஞ்சிடறாரு? நன்மையை கொடுத்து அவன் திரும்புறான். அல்லாஹ் கூப்பிடுறான், அவன் அடியால நீ எங்க போற? யா அல்லாஹ் 99 பாவங்கள் இருந்துச்சு, ஒரே ஒரு நன்மை இருந்துச்சு, அந்த ஒரு நன்மையே என்னுடைய நண்பன் என் சகோதரன் அவனாச்சு சொர்க்கத்துக்கு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டான், அவன் போயிட்டான். சரி நீ எங்க போற? 99 நரகத்துக்கு தானே போகணும். இப்ப ஒன்னே கொடுத்துட்டு நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் நரகத்துக்கு போயிடல, போவாதாடி அடி நில்லு, நீயும் சேர்த்து சொர்க்கத்துக்கு போ. என்ன சொல்லுவான்ல, நீயும் சேர்த்து சொர்க்கத்துக்கு போப்பா. அப்ப அந்த அடியானு கேட்பானா, யாருலா என்கிட்ட மொத்தமும் ஒண்ணுமே இல்லையே, ஒரே ஒரு நண்பரை கொடுத்துருன்னா, ஆமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும். உன்னை படைத்து பரிபாலித்து
இந்த துனியால வச்சு உனக்கு உங்க கொடுத்து உடுத்த கொடுத்து உடுக்க இடம் கொடுத்து இருக்க இடம் எல்லாமே செஞ்சு. ஆனா நீ இவ்வளவு பெரிய தயாரானா இருக்கிற ஒரு நன்மை உனக்கு 99 நன்மை வேணும். ஆனா ஒரே ஒரு நன்மை இருக்குது. நீ அந்த சகோதரனுக்கு கொடுத்த அவனாச்சு சொர்க்கத்துக்கு போல. உன்னை விட கருணையாளன். உன்னை விட நான் யாரு? அட ரஹ்மான் ரஹீம். அதனால தாங்க தக்பீர் எதுக்கு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு இடையில உள்ள பாவங்களை மன்னிக்கப்படுது. உதவு எடுக்கக்குள்ளேயே பாவங்களை கரைஞ்சி போய்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியல. உதவு எடுத்துட்டு இருக்கிற பாவம் அந்த உதவி எடுக்கக்குள்ளேயே என்ன ஆகுது? அந்த பாவங்களை தண்ணீர்ல கரைஞ்சிட்டு போகுது. வந்து தக்பீர் கட்டிட்டா அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம். இத சொன்னதோடய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சரிப்பா நீ அசர்த்த தொழுது அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் நீ என்ன நினைக்கவே இல்லை. நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன். உனக்கு தெரியவே இல்லை. என்னைய பாராமுகமா நீ துணியால சுத்திட்டு இருந்த. வியாபாரம் தான் லோக்கல் இருந்துகிட்டு இருந்த. இருந்தாலும் பரவாயில்லை. இங்க பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ் தக்பீர் கட்டி என்ன ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டியே. அந்த இடப்பட்ட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு இடப்பட்ட உள்ள பாவங்களை மன்னிக்கக்கூடிய கேடயம். அதுதாங்க தொழுகை வர சொல்றாங்க. அதுக்கு தாங்க அந்த இரவை நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த இரவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லாரும். மெஹராஜ் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவுல போய் அல்லாஹ்வை சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க. நம்மளுடைய அகீதா சுன்னத்துல் ஜமாத் ஆகிய நம்மளுடைய அகீதா நிச்சயமா யா ரசூலுல்லாஹ் போய் அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்தாங்க. ஆணித்தனமான ஈமான் உள்ளத்துல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் போயிட்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய குறைஷிகள் யகூதிகள் ஃபித்னா கலப்புறாங்க, பசாது கலப்புறாங்க. என்ன தெரியுமா செய்யறாங்க? அது எப்படி ரசூலுல்லாஹ் போயிட்டு வர முடியும் ஒரு இரவுகள்ல? அது ஒரு இரவு கூட ரசூலுல்லாஹ் சொல்லலையே. தாப்பா இருக்குல்ல, அந்த தாப்பா போட்டு ஆடி நிக்கிற டைம் அந்த சூடு குறையத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்துட்டாங்கிறாங்களே. அது எப்படி சாத்தியப்படும்? இங்க இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா போனாங்களா, அதுக்கப்புறம் அங்க பல நபிமார்களை பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் அங்க இருந்து முதல் வானமா, 2வது வானமா, 3, 7 வரைக்கும் போனாங்களா, அதுக்கப்புறம் சித்திரத்து முத்தகமா, அதுக்கப்புறம் அரிசி குறிச்சுட்டு அல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க. எத்தனை வருஷம் ஆகணும்? அவங்க எப்படி கணக்கு போடுறாங்க? யகூதிகள் குறைஷிகள் இங்க இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கே குறைஞ்சபட்சம் 6 மாசம் ஆகுமே. குதிரையில போனாலும் ஒட்டகத்துல போனாலும் குறைஞ்சபட்சம் எத்தனை மாசம் ஆகும்? 6ல இருந்து 7 மாசம் ஆகுமே. இவங்க என்ன 6 நிமிஷம் கூட சொல்லலையா ரசூலுல்லாஹ்? ஏன் அவங்க அப்படி பார்த்தாங்க? இவங்க ரசூலுல்லாஹ்வை மனிதரா பார்த்தாங்க. சாதாரண மனிதரா பார்த்தவர்களுக்கு அவருக்கு ஈமான் வரல. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் போக முடியும்? என்ன கூட்டிட்டு போனதா அல்லாஹ்ல? ஏங்க அல்லாஹ்னாங்க கூட்டிட்டு போற? அப்ப அல்லாஹ்க்கு தூரம் இருக்குதா, தொலைவு இருக்குதா? இல்லவே இல்லையே. அப்ப அதைத்தான் வந்து என்ன செய்யறாங்க? இந்த ஃபித்னா கலப்பிட்டு இருக்கக்குள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ வியாபார விஷயமா வெளியில போயிருந்தாங்க. போயிட்டு ஊருக்கு வர்றாங்க. மற்ற சஹாபாக்கிட்ட போய் இவங்க சொல்லி பார்க்கறாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்களே, அவங்க வெளியூர் போயிட்டு வராங்க, இந்த சஹாபாக்களை சந்திக்கல, இன்னும் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கல. அதனால நம்ம என்ன செய்வோம்? போய் ஊரு எல்லையிலே நின்று அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்லிடுவோம், அவங்களையாச்சும் மாத்திடுவோம். போறாங்க கிட்ட, அவங்க வர்றாங்க. என்ன தோழர்களை இவ்வளவு போய் நிக்கிறீங்க? உங்களுக்கு செய்தி தெரியுமா? என்ன செய்தி? இந்த மாதிரி சொல்றாங்க. உங்களுடைய நீங்க முஹம்மதுன்னு சொல்றீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூல்னு ஒரே இரவுல பைத்துல் முகத்தஸ் போனாங்களா, அங்க போய் நபிமார்களை தொழு வச்சாங்களா, அதுக்கு பிறகு இது முதல் வானம் அப்படி 7 வானத்துக்கு அப்படி இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாங்கிறாங்களே, இது எப்படி நீங்க நம்ப போறீங்க? சதக்த. என்ன சொன்னாங்க? சதக்த, நிச்சயமா நான் நம்புறேன். இன்னும் சஹாபாக்களை பார்க்கல, ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. எப்படி சொல்றாங்க? நிச்சயமா நான் நம்புறேன். ஏன் ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்திருப்பாங்க. நாமளும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல. இந்த இரவுல மதிச்சிங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மள பாவத்தை மன்னிச்சா அந்த ரசூலுல்லாஹ் பாவத்தை நம்ம உள்ளத்துல போட மாட்டானா? அல்லாஹ் அந்த ரசூலோட முஹப்பத் நம்ம உள்ளத்துல இருக்குங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. 1400 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நிமிஷம் போய் சொல்லி எத்தனை பேர் ஏமாத்திட்டாங்க, எத்தனை பேர் தடம் மாறிட்டாங்க. 1400 வருஷம் ஆயிடுச்சு. இப்பவும் நம்மள வந்து சில பேர் மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னங்க மெஹராஜ் இரவு, அது எப்படிங்க போயிட்டு வருமா? ஆனா உன்னுடைய அறிவு அது. எந்த அறிவு அது?
உன்னுடைய அறிவு அது, வீணா போன அறிவு, அழியக்கூடிய அறிவு அது. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு பரிசுத்தமான அறிவு அது. அதுக்கு அழிவு இல்லை. ரசூலுல்லாஹ் பொய் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க பேர் என்னங்க? சாதிக். ஒரு பேர் என்ன? அவங்க சொன்னா உண்மையை தான் சொல்லுவாங்க. அந்த சாதிக்கு தான் சித்திக்குள்ள வருது. அந்த சாதிக்கை ஒத்துக்கிட்டாங்களே அந்த சித்திக்குள்ள அக்பர். அவங்க என்ன சொன்னாங்க? ஆமா போயிட்டு வந்திருப்பாங்க. இப்ப நாம என்ன சொல்ல? நிச்சயமா ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எல்லாத்துலமே கேட்டாரு, ஏங்க மெஹராஜ் இரவு நான் மதராஸ்ல வேற ஒரு இடத்துல பயான் பேசக்குள்ள இந்த மெஹராஜ் இரவுலாம் கிடையாதுப்பா. அப்படியா? ஆமா. எதை வச்சு பண்ணி சொல்ற? இல்ல அந்த மாதிரிலாம் எப்படி நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமே நம்ம அல்லாவை பார்க்கணும்னு சொல்லக்குள்ள அல்ல அல்லன்னு தரா நீ சொல்லிட்டான், நீங்க பார்க்க முடியாதுட்டா. நம்ம நம்பி எப்படி பார்ப்பாங்க? அவனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா, நம்ம நம்பி நபியா? அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா, ரசூலுல்லாஹ் நபியா? இல்ல ரசூலுல்லாஹ் நபின்னா அவங்க போயிட்டு வந்தாங்க. ஈமான் உன் உள்ளத்துல இல்லைன்னா உனக்கு ஈமான். ஈமான கொண்டு எங்கேயாச்சு போய் போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீ நம்புற, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப மாட்டேங்கிற. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமான்னு கேட்டு, என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்ட்ட அதிகமா பேசுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்படி ஒரு முறை பேசக்குள்ள அல்லாஹ் அந்த நபியுடைய சிறப்பையும் சொல்றான், நம்மளை பத்தியும் சொல்றான். நம்ம தான் அந்த உம்மத்துல இருக்கிறோம். இந்த உம்மத்துடைய சிறப்பையும் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்துல ஆனந்தம், சந்தோஷம். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட கேட்கட்டுமா? கேளுங்க மூசா, என்ன செய்தி? அந்த கடைசி உம்மத்துடைய சிறப்புகளை சொல்றியே யா அல்லாஹ், அந்த கடைசி நபியுடைய சிறப்பை சொல்றியே, அந்த உம்மத்துக்கு என்ன நபியா ஆக்கிடு? அல்லாஹ் சொன்னா, இல்ல மூசா நீங்க முந்திக்கிட்டீங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ் என்னுடைய ஹபீப் வர்றாங்க அந்த உம்மத்தே முஹம்மதுல. அவங்க வர்றாங்க மூசா, அதுல நீங்க தலையிட முடியாது, நீங்க முந்திக்கிட்டீங்க. நீங்க பேசாம உங்க வேலையை பாருங்க, உங்களுடைய நாட்கள் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், நீங்களும் என்கிட்ட வந்துடுவீங்க. அவங்க உள்ளத்துல அந்த தேட்டம் மறையல. ஏன்னா இப்ப அல்லாவே புகழ்றானே, ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாவே புகழ்றான், நம்மளை பத்தி இந்த உம்மத்தை பத்தி அல்லாவே புகழ்றான். அவங்களுக்கு என்ன திரும்ப ரெண்டாவது கேட்டாங்க, சரியா அல்லாஹ் அந்த உம்மத்துல நபியா தான் வர முடியாது, அந்த உம்மத்துல ஒரு உம்மத்தை வச்சு வர வையா இல்லையே. அவன்கிட்ட சொன்ன, அடே உனக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லடா. நீ சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னாங்கன்னு சொல்றியே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துல ஒரு உம்மத்தா வர்றதுக்கு ஆசைப்படுறது உனக்கு தெரியுமான்னு கேட்டு, அறகுறையா நீ படிச்சுட்டு யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு அது கிடையாது இது கிடையாதுங்கிறான். இப்ப காலகட்டங்கள் ஈமான். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, காலையில செல்லக்கூடியவர் ஈமானோட செல்வார், மாலையில திரும்பக்குள்ள ஈமான் இல்லாத நில திரும்புவார். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறோம். அந்த காலகட்டம் தான் இப்ப நம்ம இருக்கிறோம். சும்மா போய் வெளியில போய் நம்ம குடும்பத்தார்கிட்ட பேசுனா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, ஏங்க அதெல்லாம் கொண்டாடுறீங்க? மௌலுதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, அதெல்லாம் ஏங்க கொண்டாடுறீங்க? சபை பராத்துல ஒண்ணு கிடையாதுங்க, அதெல்லாம் ஏங்க கொண்டாடுறீங்க? வேற எதுதான்டா கொண்டாடுன்னு சொல்லு. எதைதான் கொண்டாடணும்? வீட்டுல குமுதம் படிக்கணுமா, குங்குமம் புக்கு படிக்கணுமா, நக்கீரன் புக்கு படிக்கணுமா, இல்ல நாடகம் பார்க்கணுமா, அல்லது டிவி பார்த்து சினிமா பார்க்கணுமா? என்ன செய்ய சொல்றீங்களே? பேசாம இருக்கிறான். அதனால அன்பர்களே, பயான முடிக்கிற நமக்கெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ் கிடைச்சது பேர ஆனந்தம். அந்த ரசூலுல்லாஹ் உம்மத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்ட அந்த உம்மத்துல நாமெல்லாம் ஆசைப்படாம அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்திருக்கா பாத்தீங்களா? இது பெரிய ஆனந்தம். அதுலயும் இன்னொரு ஆனந்தம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துல அல்லாஹ் கொண்டு வந்தாலும் சபை பராத்தை நம்ப மாட்டேன், மெஹராஜ் இரவை நம்ப மாட்டேன், லைலத்துல் கத்ர் இரவை நம்ப மாட்டேன், இப்படி எல்லாம் எதையுமே சுன்னத்துல் ஜமாத்துடைய அக்கீதாவை நம்ப மாட்டேன்னு ஒரு கூட்டம் சுத்துது. அதுல இல்லாம அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தாரு. அந்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்குர் நம்ம செய்ய முடியும்? அதனாலதான் என்ன செய்யலாம், நம்ம வீடுகள்ல நம்ம குடும்பத்தார்களா வர்றாங்களா, வாங்க இருங்க பேசுங்க, நல்லபடியா உட்காருங்க, டீ குடிங்க, எல்லாம் செய்யுங்க. இல்லைங்க அது கிடையாது, அதை பத்தி என்கிட்ட பேசாது.
அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னாங்களோ அதை செய்யறது எங்களுடைய வேலை. ரசூலுடைய முகப்பத், ரசூல்லா சொன்னாங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள் கடுகளவு என்னுடைய முகப்பத் இருந்தால் போதும், கடுகளவு. ஆனால் இவர்களுடைய தொடர்பு இருந்தால் அந்த கடுகளவு நம்ம விட்டு போயிடும். எதையுமே வேணாங்கிறான், நீயே வேணாம். நான் என்ன சொல்ல, எதுவுமே வேணாங்கிறேன். நாங்க என்ன சொல்ல, நீயே வேணாப்பா, ஓ தொடர்பு எங்களுக்கு வேணாம். நாங்களாச்சு, அல்லாஹ்வாச்சு, ரசூலுல்லாஹ்வாச்சு, அவுலியாக்களாச்சு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்ம அனைவர்களையும் அந்த மெஹராஜுடைய இரவுடைய பரக்கத்தை கொண்டு, அந்த ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்களே, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கெல்லாம் மெஹராஜ் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களே, எங்களுக்கெல்லாம் மெஹராஜ் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாத்துல் மெஹராஜுல் முஃமினீன், உங்களுக்கு தொழுகை மெஹராஜ். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு மெஹராஜ் தான் போயிட்டு வந்தாங்க. உம்மத்துக்கு நம்மளுக்கு நாட்கள் 5 தடவை மெஹராஜ், ஒரு நாளைக்கு 5 தடவை மெஹராஜ். நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க வாழ்நாள்ல. நமக்கு ரசூலுல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறாங்க? நீங்க 5 தடவை மெஹராஜ் போங்க. அதைத்தான் சொன்னாங்க, ஸலாத்துல் மெஹராஜுல் முஃமினீன். அந்த இரவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் அந்த மெஹராஜுடைய தொழுகையை எப்படி தொழுதால் அந்த மெஹராஜுடைய பலன், அந்த பலாபலன்கள் கிடைக்குமோ அதன்படி கிடைத்து, அதன்படி நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிபூர்ண மன்னிப்பை பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக ஆகி இந்த ரஜபை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மளுக்கு பரக்கத்தாக்கி, வரக்கூடிய ஷாபானையும் அல்லாஹ் நம்மளுக்கு பரக்கத்தாக்கி, அந்த ஷாபான புரை 15 இது மாதிரி இன்னும் பல கூட்டங்கள் உங்க சொந்த பந்தங்கள் குடும்பத்தார்களை கூட்டிட்டு உட்கார வச்சு அந்த பராத்து இரவையும் சிறப்பான முறையில கொண்டாட வச்சு, அதுக்கு பிறகு வரக்கூடிய ரமலானை சந்தோஷமாக ஆனந்தமாக நம்மளுடைய பாவங்களை அழித்து ஒழித்து கரைத்து மண்ணோட மண்ணாக்குமே அந்த ரமலானுடைய மாசத்தை ஆனந்தமாக வரவேற்று அந்த ரமலான் நுழைந்து பல லைலத்துல் கத்ர், பல பெருநாட்களை இரவுகளை அந்த நமக்கு அனைவருக்கும் நசீபாக்கி இந்த ஊருக்காரங்க உலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆட்கள் அனைவருக்கும் ஆய்க்கல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.